கோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எ வாக் த்ரூ என்ற சுற்றுலா தகவல் களஞ்சிய நூல் மற்றும் ஃபோக் டைட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நூலையும் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிடுகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து தயாரித்திருக்கூடிய கோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என வாக் த்ரூ என்ற சுற்றுலா தகவல் களஞ்சிய நூல் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையும் இணைந்து இந்து குழுமமும் இணைந்து தயாரித்திருக்கூடிய நாட்டார் தெய்வங்கள், வரலாறு, வழிபாட்டு முறைகள் மற்றும் பண்பாட்டு முறைகள் ஆகியவற்றை விளக்கக்கூடிய வகையில ஃபோக் லைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கிற ஆங்கில நூலை முதலமைச்சர் மு க வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக தமிழகத்தினுடைய உண்மையான அந்த நாட்டார் தெய்வ வழிபாடு சொல்லக்கூடிய சிறு தெய்வ வழிபாடு தெய்வங்கள் குறித்தும் அதன் நம்பிக்கைகள் குறித்தும் தமிழகத்துடைய பண்பாடு குறித்தும் இதுல ஆங்கிலத்துல இந்த நூல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல வெளியிட்டு வரக்கூடிய அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 2 புத்தகங்கள், அதாவது கோட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வாக் த்ரூ அப்படிங்கிற ஒரு பெயரிலும், அதே போல ஃபோக் டைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கிற நாட்டார் தெய்வங்கள் குறித்த அந்த புத்தகத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். லாவண்யா, தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் இந்து குழுமமும் இணைந்து தயாரித்த நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இந்த ஊழியர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? லாவண்யா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மத்திய அமைப்பு சங்கத்தின் சார்பில் தற்போது தொடர்ச்சியாக இந்த நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 55,000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரியத்தினுடைய இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வைத்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று திட்டமிட்டபடி காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை முழுவதே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகங்களுக்கு முன்னாக இந்த காத்திருப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால அண்ணா சாலை முழுவதும் காவல்துறையினர் தற்போது ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அந்த சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போலீசார் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் ஏற்கனவே இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாங்க. இந்த நிலையில நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியற்ற காரணத்தினால தொடர்ச்சியாக இங்கே மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.